ஹாய்மா, எல்லாருக்கும் வணக்கம்மா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஆட்டுக்கால் குழம்பு வைக்கிறேம்மா. சரி, அது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சேன். நான் ஆட்டுக்கால் குழம்பு வச்சுட்டு சப்பாத்தி செஞ்சேம்மா. இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கோம். சோம்பு, பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு அதை ஒண்டி அதில் போட்டுட்டோம்மா. போட்டுட்டு அது பொரிஞ்சதுமே உங்களுக்கு ஒரு பச்சை மிளகா, வெங்காயம், தக்காளி அவ்வளோதான் அரிஞ்சு வச்சுருக்கேன். அந்த வெங்காயமும் பச்சை மிளகாவையும் அந்த எண்ணெயில் தள்ளிடுவோம். நல்லா வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரம் வதங்கணும்மா. இதை வீடியோ வந்து அப்படியே எடுத்தேம்மா. பக்கத்துலலாம் ரொம்ப சவுண்டாக இருந்துச்சு. ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சவுண்டாக இருக்கவும் நான் அப்படியே போட முடியல. திருப்பி வாய்ஸ் கொடுத்து நான் போட்டுட்ருக்கிறேம்மா. நான் பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா வெங்காயம் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும்மா. அதுக்கு முன்னாடி குக்கரில் வந்து ஆட்டுக்கால் கழுவி போட்டுட்டு மஞ்சத்தூள், உப்பு போட்டு வேக வச்சுருக்கேம்மா. நான் ஒரு வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டி வேக வச்சுருக்கேன். சும்மா நம்ம சூப்புக்கு வேணும்னா கூட அப்படியே எடுத்துக்கலாம். சூப்பு வேண்டாம் அப்படின்ட்டாங்க, அதனால் சும்மா வந்து வேக வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், வதங்கிடுச்சு. வெங்காயம், இஞ்சி பூண்டு வந்து 2 டீஸ்பூன் போட்டு அதையும் நல்லா வந்து வதக்கிக்கணும்மா. இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, புரோட்டா, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்மா. பாருங்கள், இப்போ நம்ம தக்காளியும் போட்டாச்சு. இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு உடனே நமக்கு தக்காளியும் போட்டுட்டோம். தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம்மா. உப்பு போட்டு அதையும் நல்லா மேஷ் பண்ணி நல்லா ஒரு இது பண்ணோன்னா நமக்கு நல்லா சாஃப்டாக கிடச்சிரும். தக்காளியெல்லாம் மேஷ் பண்ண அதுக்கப்புறமா இதுவும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள் அதெல்லாமே போட்டுக்கலாம்மா. தக்காளி வந்து நல்ல கரண்டியில் நசுக்கி விட நமக்கு நல்ல ஒரு மசாலா கிரேவி நல்லா வரும். இப்போ பாருங்கள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஆட்டுக்கால் வந்து வேக வச்சுருக்கேம்மா. அதை எடுத்து அதில் கொட்டிட்டேன். நான் இது சும்மா ஒரு 10 விசில் விட்டேம்மா. ஏன்னா நல்லா வேகணும்ல உங்களுக்கு. அதனால் சும்மாவே நம்ம மஞ்சத்தூள், உப்பு போட்டு ஒரு 10 விசில் விட்டு இறக்கியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம மிளகாத்தூளும் மல்லித்தூளும் போட்டாச்சுமா. நான் வந்து கரம் மசாலாலாம் போட மாட்டேம்மா. நம்ம அந்த பட்டை, கிராம்பு, அந்த சோம்பு போடுறதோட சரி. இது வந்து எல்லாம் போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் நம்ம கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இதை டக்குன்னு சிம்பிளாக செய்யலாம்மா. நம்ம உடனே செய்யணுன்னா நல்லா செஞ்சுக்கலாம். இதுக்கடுத்து நமக்கு குழம்பு வந்து கொஞ்சம் நிறைய வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம தேங்காவை வந்து அரைச்சி ஊற்றுக்கலாம். தேங்காய், சோம்பு அவ்வளோதாம்மா. 2த்தையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காய், சோம்பை எடுத்து நம்ம அதில் ஊற்றிட்டு நம்ம இப்போ தண்ணி எவ்வளோ வேணுமோ தண்ணியை ஊற்றிட்டு திருப்பியும் குக்கரில் போட்டு திருப்பியும் விசில் விட்டுறணும்மா. திருப்பியும் விசில் விட்டு நம்ம வந்து திருப்பியும் நான் ஒரு 5-6 விசில் விட்டுட்டு இறக்கி வச்சிட்டேன். நான் இப்போ நான் திறந்து காமிக்கிறேன். பாருங்கள் நமக்கு குழம்பு வந்து எந்த அளவுக்கு ரெடியாக இருக்குன்ட்டு. நல்லா சாஃப்டாக நல்லா வெந்துருந்துச்சுமா. கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ஆக அது வந்து உங்களுக்கு கொழுப்பு தானமா, அதனால் கொஞ்சம் கட்டியாகிட்டே வரும் குழம்பு. அப்படியே இறுகிடும் கொஞ்சம் நேரத்தில். அதனால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. பாருங்கள், நமக்கு நல்லாவே வெந்துட்டு சூப்பராக நமக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சுமா. அடுத்தது நம்ம வந்து இது தொட்டு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து டிஃபன் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன். பாருங்கள், அது ஊற்றி காட்டுறேன். நான் நல்லா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்தி போட்டோம்மா. சப்பாத்தி பாருங்கள், நான் சும்மா நார்மலாக நம்ம உப்பு போட்டு தண்ணி ஊற்றி தாம்மா நான் பிசைவேன். நான் அது வந்து எங்கள் வீட்டில் ரவுண்டாக போடுறத விட இப்படி முக்கோணமாக போடுறது தான் பிடிக்கும் அவருக்கு. அதனால் நான் முக்கோணமாக தேய்ச்சி போடுவேம்மா. அதே நல்லா உங்களுக்கு புஃப்ன்ட்டு நல்லா எலும்பி வரும்மா. அது பார்த்தீங்களா, தெரியுதுங்களா? நல்லா புஃப்ன்ட்டு நல்லா வரும். சாஃப்டாகவும் இருக்கும் சப்பாத்தி. நம்ம பிணைஞ்சி கொஞ்சம் நேரம் வச்சிடணும், அவ்வளோதாம்மா. சும்மா ஒரு 10-15 நிமிஷம் வச்சாலே போதும். ஃபஸ்ட்டு முக்கோணமாக தேய்ச்சேன். சரி, இப்போ வந்து பாக்ஸ் மாதிரி ஸ்கொயராக தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் தேய்ச்சேன். இதுவும் பாருங்கள் நமக்கு எப்படி உப்பி வருது. அப்படியே பொங்கி வருது பாருங்கள், அப்படியே உப்பி வருது பார்த்தீங்களா?
நல்லா சாஃப்டாக நல்லா இருக்கும்மா சப்பாத்தி. பாருங்கள், இந்த சப்பாத்திக்கும் அந்த குழம்புக்கும் ரொம்ப நல்லா இருக்கும்மா. சூப்பராக இருக்கும். பூரிக்கும் நல்லாயிருக்கும். சரி, எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக ஆகிடும் பூரினா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேணாம் அப்படின்ட்டாரு. மாவு இல்லை, மாவு இருந்திருந்தால் நான் இட்லி தோசை போட்டிருப்பேன். இட்லி தோசைக்கும் ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கேன், இட்லி மாவுலேயே ஆப்பம் எப்படி செய்கிறதுன்னுட்டு. அந்த வீடியோ இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம சப்பாத்தி வச்சு தட்டில் வச்சாச்சு. ஆட்டுக்கால் குழம்பு வந்து நம்ம ஊற்றிக்கலாமா. ஊற்றிக்கிட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும்மா. இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்கள். அதாவது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. அப்படியே புட்டோனாலே நல்லா வந்துடும்மா. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நம்ம வந்து வெறும் தண்ணி உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்கனாலே போதும். சூப்பராக சாஃப்டான சப்பாத்தி கிடச்சிரும்மா. ஓகே, இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கம்மா. ஓகே, நன்றி, வணக்கம்மா.